இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. நமக்கு ஈஸியாக கடன் கொடுக்குறது யாருன்னா நம்ம தங்க நகையை வாங்கி வச்சுக்கிட்டு பணம் கொடுக்குறவங்க மட்டும்தான். இப்போ பேங்கர்ஸு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் நம்ம நகையை வாங்கி வச்சுட்டு பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உங்களோட நகையை எடுத்துகிட்டு போய் இப்போ ஒரு பேங்க்கில் அடமானம் வச்சுருக்கீங்க. வருஷத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் வட்டி கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு அப்புறம் போய் மீட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கையில் கிடைக்க சிறுக சிறுக ஒரு 10,000மோ 50,000மோ உங்களுக்கு கிடைக்க கொண்டு போய் பேங்க்கில் கட்டி உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண உங்களோட வட்டியோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ஒரு பெஸ்ட் வே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா வச்ச நகையை 50,000 ரூபாய் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா மாதம் 10,000 ரூபாய் கட்டிட்டு இருந்த வட்டி 10,000 ரூபாவே கட்டினாலே போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக பிரின்சிபல் அமௌண்ட்டை குறைச்சிட்டே வந்தீங்கனாலே உங்கள் நகையை ஈஸியாக நீங்கள் மீட் எடுத்துடலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.